ஆண்டவர் கூறுகிறார், நம்மை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கடவுள் மேல் எப்போதும் நம்பிக்கை கொள். ஒசேயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், ஓடிவிடும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மண்ணுலகின் இறுதி எல்லை வரை என் சாட்சிகளாக இருப்பீர்கள். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடவுள் நீதிமான்களின் தலைமுறையோடு இருக்கிறார். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், தயக்கம் எதுவும் கூடாது. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் வளர்ச்சி அடைந்து ஆண்டவர் மீட்பர் என்று சுவையுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யும் போது கடவுள் நம்மில் இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும், நான் குணமாவேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடம் இருந்து காத்தருள்வார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டு விடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும். திருப்பாடல் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். எசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னிடம் வருபவனையோ நான் தள்ளிவிடேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லோருடனும் சமாதானமாக இருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை அழைத்துள்ளார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முடிவில்லாத அன்பை தொடர்ந்து உன்மேல் வைத்தோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவருடைய தயவு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை தொழுவேன். திருப்பாடல் 116ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவரை நம்பும் எவரும் வெட்கி போவதில்லை. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் கடவுளின் வல்லமே சார்ந்து இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அஞ்சாதே, ஏனெனில் நாமே உன்னை மீட்டோம், பேரிட்டு அழைத்தோம், நீ நமக்கு சொந்தம். எசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மீட்பு என்றென்றும் நிலைக்கும். எசாயா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மண்ணுலகும் பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் ஆண்டவர் உடையது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரு அபிஷேக தைலம் உங்கள் மேல் உள்ளது. லேவியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தலைமுறை தலைமுறையாய் நிலைக்கும் மகிழ்ச்சியாக்குவோம். எசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் உங்கள் வழியையும் பயணத்தையும் கருணையோடு நோக்குகிறார்.
நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவான். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவரை நம்புவோரை அவர் தம் இரக்கம் என்றும் சூழ்ந்திடும். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவரே நமக்கு அமைதி அருள்பவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். திருப்பாடல் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவராகிய நாமே உனக்கு முன்பாக செல்வோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம் ஆண்டவரின் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.